உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி, அதாவது நகர்வு. இதுவரைக்கும் அவர் கும்பராசியில் ஜெகஜோதியாக இருந்தார். இப்போ அடுத்தது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசியில் ஆல்ரெடி அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவானோட இந்த சூரிய பகவான் சேர்றார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் சேரப்படாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். அது கூட சில நாட்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் வைப்ரேஷன், மற்றபடி பெரிய அளவில் இருக்காது. அந்த வகையில் மீனராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் குருவோட வீட்டுக்கு தான் வரார். அதனால் பரஸ்பரம் நண்பர்கள், ஒரு நல்ல பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன். ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கு, ராகு கேது தவிர. அந்த வகையில் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஆக இந்த சூரிய பகவான் மீனராசியில் ஒரு மாத காலம் சஞ்சரிக்கும் நேரம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள், இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதம், லாபாதிபதி. லாபாதிபதி அப்படின்னாலே நீங்கள் அவரை வழிபாடு பண்ண உங்களோட உத்தியோகமும் சரி, தொழில் வியாபாரமும் சரி நல்லபடியாக இருக்கும். அந்த வகையில் இது வரைக்கும் லாபாதிபதி எங்கே இருந்தார்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணியிருந்தார். குழந்தைகளின் மூலமாக குழப்பம், குழந்தைகளின் மூலமாகவே சந்தோஷம். இந்த காயினுக்கு 2 பக்கம் இருக்கிறவங்க அதுமாரி குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம், ஆஹா அப்படின்னு குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் சில சமயம் அந்த குழந்தைகள் படுத்தி எடுக்கும்போது ஐயோ இந்த குழந்தைகள் ஏன்பா நமக்கு பிறந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது, ஒரு டென்ஷன். ஆனாலும் குழந்தைகள் மேலே நீங்கள் பாசம். ஏன்னா எப்போவுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் குடும்பத்தின் மீது கொஞ்சம் பற்றுதல் உண்டு. நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடக்கலை அப்படின்னா அவங்களோட ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு மடக்காக சில கிரகங்கள் அமர்ந்திருக்கும், அதனால தான். ஆனாலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பவரும் அவங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. ஏன்னா இந்த துலாம் ராசியில் தான் சனீஸ்வர பகவான் உச்சமடைகிறார். அதனால் இவங்க அந்த பூர்வ புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக வந்தது வேஸ்ட்டாக போகாது. அப்போ இந்த சனீஸ்வர பகவான் உச்சம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வர்ற கஷ்டங்கள், சில நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கும்போது யார் மூலமாவது அந்த குழப்பத்துக்கு விடை கிடைக்கும். அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனையில் சிக்கி தவிச்சு சின்ன அபின்னமாகித்தான் வெளியில் வந்து அவங்க ஒரு ஞானத்தை கற்றுப்பாங்க. அதான் உண்மை. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் லாபாதிபதி இது வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்துட்டு ஆன்மீக பயணங்கள், கடவுள் விஷயத்துலலாம் ஒரு நல்ல ஒரு இது இருந்தது, புனித யாத்திரை, அதெல்லாம் ஒரு நல்ல இது கிடைச்சிது. நல்ல ஒரு ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக துறவிகள் எல்லாம் சந்திச்சிங்க, குருமார்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறாருனாலும் உங்களோட பகை, ருண, ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்திற்கு மறைகிறார். ஆனால் 6ஆம் பாவம்ங்கிறது உபஜயஸ்தானங்களில் ஒன்று. 3, 6, 10, 11 இந்த இடத்துல உபஜயம்னா வெற்றி, சத்ருஜயம், கடன் குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க? உங்களோட உச்சநாதன் சனீஸ்வர பகவான் அங்கே 6ஆம் இடத்துக்கு போயாச்சு. 6ஆம் இடத்துக்கு போனதுலேருந்தே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சனி பகவான் தைரியசாலி ஆகிட்டீங்க. எதாக இருந்தாலும் அடி வெட்டு 1 துண்டு 2, எதாக இருந்தாலும் முட்டி மோதி பார்த்துடலாம், அந்த மாதிரி வந்துட்டீங்க. அந்த வகையில் சூரியனும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக வரப்போகிறார். சூப்பர். துலாம் ராசிக்கே இப்போ தான் இன்னும் அற்புதமான காலகட்டம். அப்போ இந்த 6ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய லாபாதிபதி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்.
தெளிவை கொடுப்பார். புதுசாக வேலை தரவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ 4 ஜாபு ஒரு மெயிலில், இப்போலாம் ரெஸ்யூம் வந்து முன்னாடியெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. இமெயிலில் போட்டால் முடிஞ்சு போச்சு. இமெயில், ஜிமெயில் எல்லாம் அவ்வளோதான். ஒரு 4-5 மெயில் தட்டி விட்டாலே வேலை கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ். ஆமாம், தொழில் வியாபாரம் துலாம் ராசி என்பவர்களுக்கு நசிச்சு போயிருந்தது. இப்போ வெளியில் அப்படியே தூள் கிளப்பி போக போகிறீங்க. முன்னேற்றம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். அதுமாதிரி குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் இருந்தது. ஒன்றும் உடன்பிறப்புகள், இல்லைன்னா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தங்க அப்படியே தாண்டி 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 வந்தீங்க. இப்போ இந்த குழப்பங்கள் குறையும். அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையுங்க. குழந்தைகளை நினச்சி கவலைப்பட்டிருந்தீங்க, பயந்துட்டு இருந்தீங்க. ஐயோ இந்த குழந்தையோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்னு தெரியாமல் பயந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு விடிவு காலம். குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலையே விட வேண்டாம். அந்த அளவுக்கு குழந்தைகளோட முன்னேற்றம் அருமையாக இருக்கும். படிக்காத குழந்தைகளோட படிக்க உட்காந்துரும். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகா, இந்த குழந்தைகளுக்காக நான் கவலைப்பட்டேனே, இந்த கவலைகள்லாம் தீர்ந்து போயிடுத்தே, பகவானே நன்றி அப்படிம்பீங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதேமாதிரி படிக்கிற குழந்தைகள் அற்புதமாக படிப்பீங்க. துலாம் ராசியை சேர்ந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தைரியமாக படிப்பீங்க. ரொம்ப அப்படியே என்னால் இது முடியும்பா, இந்த எக்ஸாம் வந்து என்னால் ஒரு 90% எடுக்க முடியும் அப்படின்னு எடுப்பீங்க. 95 கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக 90% எடுப்பீங்க, 95 கிடைச்சிடும். அந்தளவுக்கு பெரிய பாக்கியம், நல்லபடியான முன்னேற்றம். குடும்ப பெண்கள், துலாம் ராசி பெண்கள் அப்பப்பா கடுமையாக கஷ்டப்பட்டீங்கம்மா. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவம், நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த துலாம் ராசி பெண்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள். அதுவும் இந்த தாயார் ஸ்தானம், நீங்கள் 25 வயசு 30 வயசாக இருந்தால் கூட தாயார் ஸ்தானம், அப்படி தான் நான் அவங்கள பார்க்குறேன். இந்த துலாம் ராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப குடும்பத்தை அப்படி அரவணைச்சுண்டு போகிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உங்கள் உடம்பு ஆரோக்கியமே இல்லைன்னா கூட அந்த குடும்பத்தை அப்படி வளைச்சி கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அதாங்க பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மனோதைரியம், உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். இப்போ தான் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக 30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ தான் ஒரு சந்தோஷமாக பார்க்க போகிறீங்க. சனி பகவானும் உங்களுக்கு சூப்பர், சூரிய பகவானும் அனுகிரகம் பண்ண வந்தாச்சு, அற்புதம். அதுவும் கேது ஞானக்காரகன், லாபஸ்தானம், லாப கேது கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். என்ன 5ஆம் பாவத்தில் ராகு, கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அது யாருக்கு தாங்க கிடையாது? பெரிய பெரிய பணக்காரனுக்கும் குழப்பம்தான். இப்போ அம்பானி அதானியெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் குழப்பம் இல்லாமையாக இருக்கும், டென்ஷன் இல்லாமையாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில். அந்த வகையில் பகைருண ரோகஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் மிக அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தபடியாக அரசியல்வாதிகள், அவங்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றம். இப்போ தான் அவங்க ஒரு லெவலுக்கு வரப்போகிறாங்க. அதுமாரி கலைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் துலாம் ராசியில் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். எண்ணில் அடங்காத ஒரு சான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, எது எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஒன்று பண்ணினா ரொம்ப விசேஷம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னா, கண்டிப்பாக சூரிய வழிபாடு தினம்தோறும் பண்ணுங்கள். தினம்தோறும் ஆதித்யாய நமக, ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமக, ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உங்கள் தலையெழுத்தை மாற்றும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமக. ஆதித்தன் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்போம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆத்ம பிரதட்சணம் 2 தினந்தோறும் பண்ணாலே ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆத்ம பிரதட்சணம் 2 பண்ணிவிட்டு அப்படியே நேர கோவிலுக்கு போயிட்டு நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானிற்கு நெய் தீபம் போட்டு வாங்கோ. நெய் தீபம் போடுற ஒரு இது பெரிய பாக்கியம். அதை போட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது லாபாதிபதி பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற உபஜயஸ்தானங்கள் அமர்ந்து
அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.